வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். காங்கிரஸ் மட்டும் இருந்தால் போதும், மற்ற கட்சிகள் விஜய் கூட்டணிக்கு சென்றால் செல்லட்டும். ஸ்டாலின் போடும் மாஸ் கணக்கு, ஆனால் விஜயின் கணக்கே வேறு. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இருந்தால் மட்டுமே போதுமானது என்றும், அந்த கூட்டணிக்கு 40% வாக்குகள் கிடைக்கும் என்றும், அத்துடன் பாமக சேர்த்தால் 45% வாக்குகள் கிடைக்கும் என்றும், இந்த கூட்டணியே வெற்றி பெற போதுமானது என்றும் அரசியல் ஆய்வாளர் பெருமாள் மணி சமீபத்தில் ஒரு அரசியல் விவாதத்தில் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில் தற்பொழுது உள்ள விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் மதிமுக போன்ற கட்சிகள் இல்லாமலேயே திமுகவால் வெற்றி பெற முடியும் என்றும் பெருமாள் மணி தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்த கட்சிகள் கூட்டணியில் இருந்து வெளியேறி நடிகர் விஜயின் கட்சியுடன் கூட்டணி சேர்ந்தால் கூட திமுக எதிர்ப்பு ஓட்டுக்கள் இரண்டாக பிரிவது திமுகவுக்கு லாபமே என்றும், மொத்தத்தில் திமுக ஆட்சியை பிடித்து விடுவது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இரண்டாவது இடம் யாருக்கு என்பதில்தான் விஜய் கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இடையே போட்டி இருக்கும் என்றும் அவர் ஒரு கேள்விக்கு பதிலளித்தார். எனவே வர இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் திமுகவின் கூட்டணி தேவை என்பதால் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியை முறித்து கொண்டு வெளியே செல்ல வாய்ப்பு இல்லை என்றும், திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தாலே வெற்றிக்கு போதும் என்றும், பாமக வந்தால் கண்டிப்பாக வெற்றி உறுதி என்றும் பெருமாள் மணி தெரிவித்துள்ளார். ஆனால் அதே நேரத்தில் திமுக ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க மறந்துவிட்டதாக மற்ற அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். விஜய் அமைக்கும் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் மற்றும் மதிமுக, தேமுதிக இணைந்தால் அதிகபட்சமாக 20% வாக்குகள் மட்டுமே கிடைக்கும் என்றும் பலர் கருத்து கணித்துள்ளனர். ஆனால் பலரும் கவனிக்காத ஒரு முக்கிய அம்சம் இளைய தலைமுறைகள் வாக்குகள் மற்றும் 2 திராவிட கட்சிகள் மீதான அதிருப்தியில் இருக்கும் வாக்குகள் ஆகும். இளைய தலைமுறையினர் வாக்குகள் 90% விஜய் கூட்டணிக்கு தான் செல்லும் என்றும், அது மட்டுமின்றி 2 திராவிட கட்சிகளுக்கு மாறி மாறி வாக்களித்தவர்கள் மற்றும் அதிருப்தியில் வாக்களித்தவர்கள் இந்த முறை கண்டிப்பாக வாக்களிக்க வீட்டை விட்டு வெளியே வருவார்கள் என்றும், அவர்கள் விஜய்க்குத்தான் வாக்களிப்பார்கள் என்றும் அரசியல் ஆய்வாளர்கள் கணிக்கின்றனர். இதற்கு முன்பதிவான வாக்கு சதவீதத்தை விட இந்த முறை வாக்கு சதவீதம் அதிகமாக பதிவாகும் என்றும், அந்த அதிகமாக பதிவாகும் வாக்குகள் அனைத்தும் விஜய்க்கு தான் செல்லும் என்றும், இதை திமுக உட்பட மற்ற எந்த கட்சியும் கவனிக்காமல் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. எனவே திமுக கூட்டணிக்கு தங்களுக்கு 40% வாக்குகள் இருக்கிறது என்பது ஒரு மெத்தமான எண்ணம் என்றும், அந்த 40% வாக்குகள் என்பது அதிமுக மீது இருந்த அதிருப்தியால் கிடைத்ததே தவிர திமுகவின் சொந்த வாக்குகள் அல்ல என்றும் கூறப்பட்டு வருகிறது. மொத்தத்தில் 2026ஆம் ஆண்டு தேர்தல் ஒரு கணிக்க முடியாத தேர்தலாக இருக்கும் என்றும், முடிவு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்றுதான் நடுநிலையான அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்து வருகின்றனர். இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. தொடர்ந்து சேனலுடன் இணைந்திருங்கள்.